சாமி வழிபாட்டின் மூலம் தமிழர்கள் தங்கள் மண்ணோடும் மரபோடும் பின்னி பிணைந்து உள்ளார்கள். ஒரு கிராமத்தின் சாமி என்பது அந்த கிராமத்தின் காவல் தெய்வமாக மட்டுமல்லாமல் நம்பிக்கை மையமாகவும் விளங்குகிறது. ஒரு மனிதன் தன் வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் சாமிகளை வழிபடுகிறான். அப்படிப்பட்ட சாமிகளையும் அதன் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை பம்மல் பகுதியில் அமைந்துள்ள சிவன்மலை ஸ்ரீ புஷ்பாம்பிகை சமேத புஷ்பகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க, ஸ்ரீ புஷ்பகிரீஸ்வரரை தரிசிச்சுட்டு கோவிலோட வரலாறு பற்றியும் சிறப்புகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிவனின் வாகனமான நந்திக்கும் அருள்மிகு ஸ்ரீ புஷ்பாம்பிகை சமேத புஷ்பகிரீஸ்வரருக்கும் அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. சரி வாங்க, அதை பார்த்துட்டு வந்துடலாம். நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா பிரதோஷநாத நந்தீஸ்வரா, நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா பிரதோஷநாத நந்தீஸ்வரா, நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா தோஷமகற்றிடு நந்தீஸ்வரா, நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா தோஷமகற்றிடு நந்தீஸ்வரா. சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தீஸ்வரா, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தீஸ்வரா. சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தீஸ்வரா, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தீஸ்வரா. கவலைகளை எந்நாளும் போக்கும் நந்தீஸ்வரா, கவலைகளை எந்நாளும் போக்கும் நந்தீஸ்வரா. கையிலே நடம் புரியும் கனிந்த நந்தீஸ்வரா, கையிலே நடம் புரியும் கனிந்த நந்தீஸ்வரா. நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா பிரதோஷநாத நந்தீஸ்வரா, நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா பிரதோஷநாத நந்தீஸ்வரா, நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா தோஷமகற்றிடு நந்தீஸ்வரா, நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா தோஷமகற்றிடு நந்தீஸ்வரா. பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தீஸ்வரா, பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் ஈசனே கோட்டி சூரிய பிரகாசனே, கனக சபைஈசனே கோட்டி சூரிய பிரகாசனே, கோட்டி
தீவினை உய்யவே ஆளாய் துதியன வணங்க வஞ்சமதியன் என்றாலும் துதியன வணங்க வஞ்சமதியன் என்றாலும் சபாபதியே நம்பினேன் சிவகதி தந்தன்னையாள் சபாபதியே நம்பினேன் சிவகதி தந்தன்னையாள் சபாபதியே நம்பினேன் சிவகதி தந்தன்னையாள் சகரே மா பனி பசனி பசகரே மா பனி ஜனி பனி ஜகரி रे मागरे जरे पानी गरे जरे पमगरे मागरे जगरे मा पानी जगरे मागरे पानी जा गरे नी पा रे जगरे मागरे जरे அருள்மிகு ஸ்ரீ புஷ்பாம்பிகை சமேத புஷ்பகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை பத்தி அவங்களே சொல்றாங்க. சரி வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து அன்னம் நீபுரி நல்வினை பயனறி முழுமணி தரங்கள் மங்கு காவிரி ஊர் வளங்குழி நாடனை பங்கு வந்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. அதாவது புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆண்டவனை வழிபடுவதற்கு நாம் பேர் செய்திருக்க வேண்டும். அதனால்தான் திருஞான சம்பந்தர் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து மண்ணு நீபுரி நல்வினை பயனை முழுமணித்தனங்கள் மண்ணு சூழ்வழி காவிரி சூழ் வளஞ்சொழி நாதனை பண்ணி ஆதரி தேத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த வழிபாட்டு ஸ்தலமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை எப்படி வாழ்த்தி வணங்கி ஆராதித்து வணங்குகிறோமோ அதற்கு தகுந்தாப்ப பலன்கள் நமக்கு வருகின்றன என்பது சாத்திரமாக ஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். இந்த கோயிலை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால், இந்த கோயில் 3ஆம் குலோத்துங்கனால் சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டது. இந்த இடத்தின் பெயரே சிவன்மலை என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. கேட்பாரிட்டு இருந்த இந்த நிலையில் அந்த சிவன் மட்டும் சில பங்கத்தோடு இருந்தது. அதனை இந்த பகுதியில் உள்ள பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த சிவனை முழுவடியும் கொட்டு அதன் பிறகு அம்பாளையும் ஸ்தாபித்து இந்த கோயிலை நிறுவப்பட்டது. இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த கோயிலினுடைய கிழக்கே திரிசூலநாதரும், மேற்கே திருநீர்மலை ரங்கநாதரும், வடக்கே நாகேஸ்வர சுவாமியும், தெற்கே அர்கீஸ்வர சுவாமியும் கொண்டு நடுநாயகமாக இந்த கோயில் திகழ்கிறது. இந்த கோயிலுடைய சிறப்பு எல்லோருடைய கண்ணிலும் பட வேண்டும் என்பதற்காக இந்த கோயில் மலையில் இருக்கிறதோ என்று எண்ணம் தோன்றுகிறது. மலையில் இருக்கும் தெய்வம் மகத்தான தெய்வம். இதை ஒரு பாட்டிலே நான் சொல்லியிருக்கிறேன். சுனையில் சுரக்கும் நீர் என்றும் சுவையான நீர் அல்லவா, மலையில் இருக்கும் தெய்வம் என்றும் மகத்தான தெய்வம் அல்லவா. எல்லா நாளும் சிறப்பான நாட்கள். திங்கட்கிழமையில் சிவசகஸ்நாமம் என்பது சொல்லப்பட்டு வருகிறது. சிவசகஸ்நாமம் என்பது முக்கால்வாசி எந்த கோயிலிலுமே நடைபெறாத நிகழ்ச்சி ஒன்று. அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை இசைக்கட்சி நாமாவளி சொல்லப்படுகிறது. புதன்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாமமும் அனுமான் சலீசா என்பதும் சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை துர்கா சப்தசோடியும் துர்கா சகஸ்ரநாமமும் சொல்லி வருகிறோம். சனிக்கிழமை வேதபாராயணம் 10-15 பேர் உள்பட வேதபாராயணம் நடைபெற்று வருகிறது. சொர்ணாகர்ஷ்ண பைரவர் என்பது ஒரு முக்கியமான அம்சம். எந்த கோயிலும் பைரவர் தான் இருப்பார்கள். அதிலே சொர்ணாகர்ஷ்ண பைரவர் என்பது நமக்கு எப்பொழுது கஷ்டங்கள் வருகின்றன, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் எப்பப்போ வருதோ, இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபட்டால் அந்த இடர் நீங்கி என்ற செழுமையுடன் வாழலாம் என்பதற்கு சொர்ணாகர்ஷ்ண பைரவர் நமக்கு காட்சி அளிக்கிறார். எங்களுக்கு இந்த ஊரில் இருக்கிறதுலேருந்து இந்த புஷ்பகிரீஸ்வரரும் புஷ்பாம்பிகாவை தான் அம்மாவும் அப்பாவும், அம்மை அப்பன் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். எங்களுக்கு மனசில் எந்த பிரச்சனைகள் குறைகள்னு வந்தாலும் நாங்கள் முதல்ல வேண்டது அம்மையும் அப்பனையும் தான்.
எவ்வளோதோ எங்கள் குடும்பத்தில் எங்களை வந்து குடும்பத்தை முன்னேற வச்சுருக்குது. கல்வியில் இருக்கட்டும், பொருளாதாரத்தில் இருக்கட்டும், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆகட்டும், நாங்கள் வேண்டுறது புஷ்பாம்பிகையும் புஷ்பகிரீஸ்வரரும் தான். எங்கள் பேரை +2ல் நிறையா மார்க் வாங்கியிருந்தது. நீட்டில் கொஞ்சம் மார்க்கு குறைஞ்சி போச்சு. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா அடுத்த தடவை நீட் எழுதி இவரை வேண்டி தான் டாக்டருக்கு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்குது. நல்ல விதமாக இவர் அருளால் அது மறுபடியும் படித்து டாக்டர் படித்து முடிச்சுட்டு வரணுங்கிற வேண்டிக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். இங்கே ஒரு குழுவாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக எல்லாம் பண்ணுறோம். எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனையும் நான் நினச்சிக்கிறதே இல்லை. எனக்கு இது இருக்குது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிவிடுவேன். நம்ம வந்து கோவிலுக்கு வரதே மனசு நிம்மதிக்கும் ஒரு அமைதிக்கும் தான் வரோம். அது வந்து எங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த கோவிலில் கிடைக்கிது. பிரதோஷத்தன்னைக்கு பார்த்தேன்னாக்கா அந்த வேத ருத்ர மந்திரத்தோடு அந்த சுவாமியோட அபிஷேகம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஒன்றே ஒன்று வேண்டி இப்போ எப்போவும் இந்த கோவிலுக்கு வர மாதிரி எனக்கு அருள் கொடுங்க பகவானே தான் கேட்டுப்பேன். வேறு ஒன்றுமே நான் ஏன்னா எனக்கு தேவையானதெல்லாம் அவர் பார்த்து பண்ணிடுறார். இங்கே வேதம் கிளாஸ்க்கு தியாகராஜன் மாமா மூலமாக வேதம் கிளாஸ்க்கு அட்டன் பண்ண அவர் மூலமாக சந்தர்ப்பம் கிடச்சிது. அவர்கிட்ட அட்டன் பண்ணுறது ஒரு பாக்கியம் கிடச்சிது. இப்போ 2 மாதமாக இங்கே வேதம்லாம் வந்து நன்னா சொல்லித்தரார். வேதம் பண்ணித்தோடு அதோடு இந்த கோயிலில் வந்து சொல்கிற போல் எல்லா ஆராதனை இந்த வேத பாராயணத்துக்கு எங்களுக்கு நாங்களும் அதில் பங்கு கொள்ளும்படியாக ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கார். வேத பாராயணம், ருத்ரம், சமகம், புருஷ சுக்தம், சுக்தாதிகள் எல்லாம் நல்லா சொல்கிறதுக்கே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்கள் தாய் வீடு தான் நாங்கள் நினைப்போம். எந்த குறை இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து எங்கள் பிரார்த்தனை செய்வோம். கண்டிப்பாக அதே மாதிரி நடக்கும். அதே மாதிரி சந்தான கோபாலகிருஷ்ணன் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இங்கே வந்து சந்தான கோபாலகிருஷ்ணன் அந்த படத்தை வச்சு அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த ஒரு 48 நாள் பாராயணம் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவருடைய குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்து அவங்களுக்கு வந்து அந்த மக்கட்பேர் கொடுக்குற அந்த மாதிரி சக்தி இருக்குது. அதே மாதிரி இந்த அம்பாள் வந்து ரொம்ப விசேஷம் என்னென்னா கண் பார்வை குறைவாக இருக்கவங்களுக்கு இங்கே வந்து வேண்டிட்டா கண்டிப்பாக கண் பார்வை சரியாக போகும். அந்த மாதிரி சக்தி உள்ள அம்மன் இங்கே. இந்த கோயிலோட சக்தியே பயங்கரமான சக்தி இது. என் பசங்க 2 பசங்க எனக்கு பெண் குழந்தைகள். இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்து தான் என்னுடைய வேண்டுதலில் 2 பசங்களுக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்தது. நல்ல விசேஷமான கோயில். 2 பசங்களுக்கு வேண்டுதல் பண்ணி ஒரு பொண்ணுக்கு பேத்தி, இன்னொரு பொண்ணுக்கு பேரன் நல்லபடியாக பிறந்து நல்ல சக்தி வாய்ந்த அம்மனை நாங்கள் தரிசிக்கிறோம். மாதம் பிரதோஷத்துக்கு தவறாமல் கலந்துக்குவோம். மகா சிவராத்திரிக்கு ஃபுல்லாக இருந்து இங்கேருந்து அம்மனையும் சிவனையும் நல்லபடியாக வேண்டி எங்களுடைய பக்தியை நாங்கள் தெரிவிக்கிறோம். என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், பையனுடைய படிப்பு விஷயமாக வந்தேன். வெற்றி கிடைத்தது. குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம் கிடைத்தது. பிரார்த்தனையை வைத்தேன். அவர்களுக்கு நல்ல மணப்பெண் கிடைப்பதற்கு வேண்டினேன். வெற்றி கிடைத்தது. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். அதுவே என்னுடைய பெரிய பிராப்தம் என்று கருதுகிறேன். எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவர் அருள்மிகு புஷ்பாம்பிகை சமேத புஷ்பகிரீஸ்வரர் ஆலயம். இந்த கோவிலில் அருள் பாலித்து வரும் புஷ்பகிரீஸ்வரர் புஷ்பாம்பிகை அம்மாள் வருகின்ற பக்தர்களுக்கு வரங்களை கொடுத்து, இங்கு வருகின்ற பக்தர்கள் ஒரு வாட்டி வந்தவர்கள் திரும்ப திரும்ப அவர்களை ஈர்த்து இந்த கோவிலுக்கு வர வைக்கிற அற்புதமான சக்தியை கொண்டவர் இந்த புஷ்பகிரீஸ்வரர். இந்த கோவில் பல்லாவரத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலே பம்மலிலே அமைந்துள்ளது. பம்மல் இரட்டைப்பிள்ளையார் கோயில் ஸ்டாப்பிங்கில் இறங்கி கேட்டாலே சொல்லுவார்கள், புஷ்பகிரீஸ்வரர் கோவில் மலைக்கோயில் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் சொல்லுவார்கள். ஆதலால் அனைத்து பக்தர்களும் இந்த கோவிலுக்கு வந்து இந்த புஷ்பாம்பிகை சமேத புஷ்பகிரீஸ்வரர் அருளினை பெற்று எல்லோரும் வளமோடு வாழ எல்லோ பக்தர்களையும் வருக வருகவிட, சிவனடியார்கள் அனைவரையும் வருக வருகவிட இந்த கோவிலின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். வன்று புஷ்பாம்பிகை சமேத புஷ்பகிரீஸ்வரர் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாம இருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் சுமார் 1200 ஆண்டுகளுக்கும் மேல பழமை வாய்ந்தது. இந்த கோவில் 3ஆம் குலோத்துங்க மன்னனால திருப்பணி செய்யப்பட்டது. இந்த கோவில்ல 27 நட்சத்திரங்களை மையமா வச்சு 27 படிகளை வடிவமைச்சிருக்காங்க. இந்த படிகள்ல ஏறி வந்து வழிபடும் போது நட்சத்திரங்கள் சார்ந்த தோஷம் தீரும்னு நம்பப்படுது. மேலும் இங்க
இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருப்பாதத்தை பதிச்சிருக்காங்க. இது இந்த கோவிலோட இன்னொரு தனி சிறப்பம்சமா கருதப்படுது. அருள்மிகு ஸ்ரீ புஷ்பாம்பிகை சமேத புஷ்பகிரீஸ்வரர் திருக்கோவிலோட அர்ச்சகர் அவர்கள் கோவிலோட வரலாறு பற்றியும் சிறப்புகளை பற்றியும் விளக்கமா சொல்றாரு. சரி வாங்க அதையும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ குருபியோ நமோ நமஹ. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ புஷ்பாம்பிகா புஷ்பகிரீஸ்வர மூர்த்திக்கு ஜெய். ரொம்ப விசேஷமான ஒரு சிவஸ்தலம் இது. ரங்கநாதர் திருநீர்மலையில் ரங்கநாதர் 108 திவ்ய தேசத்தினுடைய ஒரு முக்கியமான க்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய இங்கே பக்கத்தில் எங்களுக்கு அருகில் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது அந்த க்ஷேத்திரம். அது நாயன்மார்கள் இந்த பாடிய ஸ்தலங்கள் எத்தனையோ இருக்கிற மாதிரி அந்த 108 திவ்ய க்ஷேத்திரத்தில் முக்கியமான க்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய அந்த ரங்கநாதர் பூஜை பண்ணினா ஒரு சிவன் சுவாமி பிரதிஷ்டை அப்படின்னு வரும்போது அதில் நிறையா விதமான பிரதிஷ்டைகள்லாம் இருக்குது. மனுஷர்கள் நம்மளாம் சேர்ந்து சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தேவர்கள் அவங்க பூஜை பண்ணி தேவர்கள் பிரதிஷ்டை பண்ணி தேவர்கள் பூஜை பண்ணி அவங்க அதை பண்ணுறதெல்லாம் தேவ பிரதிஷ்டை. அதுக்கப்புறம் அசுர பிரதிஷ்டை இருக்குது. அப்புறம் ராட்சசா அவெல்லாம் பூஜை பண்ணுறா சுவாமியை. நாகர்கள் பூஜை பண்ணுறா, யக்ஷர்கள் பூஜை பண்ணுறா. அப்புறம் சுவாமியே பூஜை பண்ணுறார். அந்த மாதிரி ரிஷிகள்லாம் பிரதிஷ்டை பண்ணுறா. இந்த மாதிரி நிறையா கும்பாபிஷேக பிரதிஷ்டைலாம் நம்ம புராணத்தில் பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இது சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணது. அதுவும் இந்த ரங்கநாதர் மகாவிஷ்ணு அவரே சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி தன்னுடைய வலது பாதத்தை இந்த கோயிலில் பதிச்சு அவர் இந்த இடத்துல சுவாமியை பூஜை பண்ணி இங்கேருந்து அந்த க்ஷேத்திரத்துக்கு போனதா கோயில் கல்வெட்டில் இங்கே ரொம்ப விஸ்தாரமாக அழகாக சொல்லியிருக்குது. ஒரு சின்ன மலைக்குன்றில் அந்த கோயில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். சாதாரணமாகவே சிவன் கோயில் இந்த மாதிரி க்ஷேத்திரங்கள் பூஜை பண்ணுறது விசேஷம். அது மாதிரி இந்த மலை மேலே இருக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம். இந்த மலை மேலே ஏறி வர்றதுக்கு முன்னாடி ஒரு 27 படிக்கட்டை ஏறி தான் அந்த கோயில் மேலே வர வேண்டியிருக்கும். அந்த 27 படிக்கட்டு என்ன அப்படின்னா நட்சத்திரங்களை அதில் ஆவாகனம் பண்ணி காஞ்சி சங்கராச்சாரியார் சொல்லி 27 நட்சத்திரத்தை அதில் ஆவாகனம் பண்ணுங்க. அது ஆவாகனம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த மலை மேலே ஏறி வரக்கூடிய எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் 27 நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே எல்லா தோஷங்கள் நவகிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகி சுவாமி இங்கே அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான இது. சுவாமியோட அமைப்பு இங்கேன்னா நடுவில் பிரதானமாக இங்கே புஷ்பகிரீஸ்வரர் சுவாமி இருக்கார். திருநீர்மலை கோயிலை பொறுத்த வரைக்கும் ரங்கநாதரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 5000 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது. அப்படி பார்த்தா அந்த ரங்கநாதர் இங்கே பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்கு போயிருக்கார். அப்படிங்கும்போது இந்த கோயிலும் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய ஒரு அனுமானம் அது. ஆனால் கல்வெட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 3ஆம் குலோத்துங்க சோழன் இந்த பக்கம் உள்ள எல்லா பல்லவபுரத்தில் எல்லா பக்கமும் உள்ள கோயில் பக்கத்தில் உள்ள அர்கீஸ்வரர் அகஸ்தீஸ்வரர் அப்படி கோயிலெலாம் திருப்பணி பண்ணிட்டே வரும்போது இந்த கோயிலையும் 1500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் திருப்பணி பண்ணியிருக்கார். திருப்பணிங்கிறது இருக்கிற கோயிலை புதுப்பிச்சு கட்டி பண்ணுறது தான் திருப்பணி. ஸோ அதனால் கோயிலுடைய வரலாறு இப்போ நம்ம கடைசியாக தெரிஞ்ச வரலாறு அந்த குலோத்துங்க சோழன் அவர் கல்வெட்டு வச்சு தான் நமக்கு தெரியும். அதனால் ரங்கநாதரை நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா அவர் பூஜை பண்ணதுனால இது ரொம்ப அதுக்கும் முன்னாடி பழமையான கோயிலாக தான் கண்டிப்பாக இருக்கணும். அது கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா சுவாமிக்கு வலது பக்கமாக ரங்கநாதர் பாதம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அது பாறை மேலே இருக்குது. ஸ்தல விருட்சமாக இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது வலது பாதம். இது என்ன அம்சம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சுவாமியும் அதாவது சிவன் பாதியுமாக ஹரி பாதியுமாக விஷ்ணு பாதியாக சிவா விஷ்ணுவாக நம்ம பார்க்குறோம். சங்கரன் கோயில் அப்படி போனோம்னா சங்கர நாராயணன் அப்படின்னு சுவாமி பாதி சிவனாகவும் பாதி விஷ்ணுவாகவும் இருக்கார். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் சுவாமி இங்கே இருக்கார். அந்த பக்கம் பார்க்கும்போது இந்த பக்கம் பார்க்கும்போதே சுவாமியை நடுவில் பிரதானமாக இருந்து இடது பக்கத்தில் அம்பாள் இருக்கிறதுனால அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஒரு பாதி சுவாமியாகவும் ஒரு பாதி இங்கே புஷ்பாம்பிகை இருக்கிறதுனால சுவாமி அர்த்தநாரீஸ்வரராக நாங்கள் இங்கே அந்த சுவாமியை வழிபட்டு வரோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் சுப்பிரமணியர் இருக்கிறதுனால சோமாஸ்கந்த மூர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விசேஷ அம்சமாகவும் சுவாமி இங்கே இருக்கார். எப்படி பார்த்தாலும் மலை மேலே இருக்கிற அந்த விஷ்ணு பூஜை பண்ண இந்த சிவலிங்கம் எல்லா பக்கமும் ரொம்ப விசேஷமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறது இங்கே இருக்குது. அந்த இந்த கோயில் 2004 இந்த கோயில் ரொம்ப சிதிலம் அடைஞ்சு போய் இருந்தபோது அந்த கோயிலை எடுத்து அந்த கல்வெட்டும் அந்த சுவாமியும் தான் பழமையானது இங்கே. அப்புறம் இந்த அம்பாளுக்கு முன்னாடி இருக்க நந்தி சுவாமிக்கு முன்னாடி இருக்க நந்தி இந்த 4மே அந்த புராதனமான அந்த சுவாமியோடைய விசேஷமாக எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எதுன்னு தெரியாது. அந்த பிரதிஷ்டையை எந்த விதமான இதுவும் மாற்றமும் இல்லாமல் அந்த சுவாமியை சரி பண்ணி அந்த சுவாமியை முழுக்க நம்ம கருங்கல்லையே அதை ஆவாகனம் பண்ணி கருங்கல்லையே அந்த கோயிலை திருப்பணி பண்ணி கருங்கல் கலசமாகவே வச்சு இந்த இடத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணது. ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா சுவாமியோட சக்தி என்னென்னா பரிவாரமாக இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்கள் எல்லாமே
கருங்கலாக வரவழைக்கப்பட்டு இந்த இடத்துலையே செஞ்ச சிலைகளாக தான் பாக்கி எல்லா சிலைகளும் இருக்குது. சுவாமியோட கோஷ்டமாக விளங்கக்கூடிய நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, பின்னாடி லிங்கோத்பவர், இந்த பக்கம் பிரம்மா, இந்த பக்கம் துர்கா. லிங்கோத்பவர்னு சொல்லும்போது இந்த கோலத்தில் எல்லா கோயிலுமே மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. அதில் 3ஆம் காலம் லிங்கோத்பவர் அப்படி காலம். அந்த லிங்கத்திலேருந்து சுவாமி உற்பத்தியாகி வரக்கூடிய அண்ணாமலை திருவுருவமாக இருக்கக்கூடிய அடிமுடி காணாத ஒரு கோலமாக எல்லாருக்குமே தெரியும். அந்த லிங்கோத்பவர் காலத்தில் வரக்கூடிய சுவாமி இந்த கோயிலை நாங்கள் மாதம் வரக்கூடிய தேய்பிறை வரக்கூடிய சதுர்தசியில் மாத சிவராத்திரியாகவே விசேஷமாக இந்த கோயில் நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அந்த சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் பண்ணி அந்த தீபாரணம் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ அமாவாசைக்கு முந்தினால் வரக்கூடிய மாத சிவராத்திரியில். அதே மாதிரி இந்த பக்கம் அம்பாள் பக்கம் வரும்போது சொர்ணாகர்ஷண பைரவர் சொர்ணாகர்ஷண பைரவர் ரொம்ப விசேஷம். அப்படிங்கும்போது மலை மேலே இருக்கிறதுங்கிறது இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே கிடையாது. அம்பாளை பொறுத்த வரைக்கும் இங்கே அம்பாளை நாங்கள் ஒரு பால திருப்புர சுந்தரின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தையாக தான் அம்பாளை நம்ம இங்கே வச்சுட்டு இருக்கோம். அதனால தான் அம்பாளுக்கு நம்ம எப்போவுமே குழந்தையாகவே எல்லாருமே பார்க்கும்போதெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் இங்கே சுவாமிக்கு அம்பாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அது அம்பாள்கிட்ட கிருஷ்ணர் விக்கிரத்தை கொண்டு வச்சு அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அந்த அம்பாள்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் அந்த கிருஷ்ணரை பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு. ஸோ பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரார்த்தனைகள் எல்லாரும் நிறைவேறக்கூடிய ஒரு விசேஷமாக, ஏன்னா அம்பாள் குழந்தையாக இருக்கிறதுனால கேட்ட வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு அம்பாள் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமாக இந்த கோயிலில் அம்பாள் ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருந்து எல்லாருக்கும் இந்த ஊரில் எல்லா நிர்வாகிகளாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோயிலை கொண்டு வந்தது, ஒன்றுமே இல்லாத கோயிலை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லாருடைய ஒரு பெருமுயற்சியால் இருக்குது. அப்படின்னா சுவாமி நமக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த கோயில் ரொம்ப விசேஷம். மகா சிவராத்திரி 4 கால அபிஷேகம், அதுக்கப்புறம் லிங்கோத்பவ அபிஷேகம் விசேஷமாக நடக்கும். அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம் இந்த கோயிலில் கல்யாண உற்சவம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய பெரிய உற்சவத்தில். அதுக்கப்புறம் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் அதே மாதிரி இதெல்லாம் பெரிய பெரிய விசேஷங்கள். கார்த்திகை தீபத்தன்னைக்கு சுவாமிக்கு இங்கே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின உடனே இங்கே அதே மாதிரி சொக்கப்பானை ஏற்றி இங்கே தீபம் ஏற்றி அந்த சுவாமிக்கு ரொம்ப விசேஷமாக பூஜை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இந்த கோயில் ரொம்ப விசேஷம் பண்ணாலும் இதை பார்க்குறவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு இந்த படிக்கட்டை மிதித்தாலே தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்கிறதுனால மேலே ஏறி சுவாமியை தரிசனம் பண்ணி ரொம்ப விசேஷமாக இந்த அம்பாளியும் இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் இந்த லிங்கோத்பவர் எல்லாத்துக்கும் மேலே அந்த விஷ்ணு பாதத்துக்கு மேலே ஒன்றுமே இல்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்லியிருக்கு. வந்தே முகுந்த பிரியாம். சிவனாக இருந்தால் கூட நான் ரொம்ப பிரியமாக இருக்கார் சுவாமி அப்படிங்கிற சொல்றதுனால அந்த விஷ்ணு பாதத்தை தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் எல்லா வண்ணங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாரும் வந்திருந்து கோயிலுக்கு வந்திருந்து சுவாமி தரிசனம் பண்ணோம். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை பம்மல் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புஷ்பாம்பிகை சமேத புஷ்பகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். வந்ததும் ஸ்ரீ புஷ்பகிரீஸ்வரரை தரிசித்தோம். அதுக்கப்புறம் கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை பத்தி அவங்களே சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கோவிலோட அர்ச்சகர் அவர்கள் கோவிலோட வரலாறு பற்றியும் சிறப்புகளை பற்றியும் விளக்கமா சொன்னாரு. அதையும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அருள்மிகு ஸ்ரீ புஷ்பாம்பிகை சமேத புஷ்பகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வழிபட்டு அருள் பெறுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரீத்தி. நன்றி, வணக்கம்.